ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த டிராகன் அப்படிங்கிற படத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு டான் 2ஓட கதை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து எல்லாத்துலேயும் டாக்காக தான் போயிட்டுருக்கு. பட் இது உண்மையிலே டான் 2வா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. அதை நான் ஆணித்தரமாக அழுத்தி சொல்லுவேன். அதை சொல்லிட்டு நம்ம இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட குடும்பம் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஒரே பையன். இவர் வந்து என்னென்னா 12th வந்து ரொம்ப ஸ்கூல் டாப்பராக வராரு. கோல்டு மெடலும் வாங்குறாரு. அந்த கோல்டு மெடலை வாங்கிட்டு தன்னோட லவ்வரை வந்து பார்க்குறாரு. அப்போ லவ்வரை தெரிவிக்கிறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, எனக்கு உன்னைய மாதிரி ஆள் மாங்காய் மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல கெத்து காமிக்கிற ஆளாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காமிக்கிறாப்புல. அப்போ இவனுக்கு ஒரு காட்சி என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆள் பங்கர தலையோடு இப்படி இருந்தால் தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இது இவரோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. சரி, அப்போ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அழுகிறாப்புல. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நம்ம அடுத்து காலேஜ் போகிறோம்லடா, அப்போ உன்னோட கெட்டப்பே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாப்புல. இவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் டி ராகவன். அப்போ உடனே சொல்கிறாப்புல, இந்த டி ராகவன்கிற பேரை வந்து நம்ம கெத்தாக காமிக்கணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த டிராகன் அப்படிங்கிற பேர் இவருக்கு வருது. இவர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே ஆளே கம்ப்ளீட்டாக மாறி ஒரு கெத்தாக ஆயிடுறாரு. இவரோட லவ்வர் தான் வந்து கீர்த்தி. அது யார் அப்படின்னா அனுபமா பரமேஸ்வரன். ஸோ அவங்க வந்து ரொம்ப சின்சியராக இவரை வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாமல் சுற்றுறாரு. படிப்புலேயே பொறுப்பு கிடையாது பெருசாக. கிட்டத்தட்ட ஒரு 48 அரியர் வந்து இவர் வச்சுருக்காரு ஃபைனல் இயரில். இப்படி ஒரு தருணத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வருடங்கள் கடையுது. 6 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பயுமே ஊதாரியாக சுற்றிட்டு தன்னோட பெற்றோரை எப்படி ஏமாத்துறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கடன் வாங்கி ஒவ்வொரு மாதமும் ஒரு 6 பேர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி எனக்கு 18,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. தன்னோட பெற்றோரையும் ஏமாத்துறாரு. ஸோ இங்கே இவர் ஆரம்பிக்கிற இந்த ஏமாற்றம் இவர் எங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னோட லவ்வரும் இவரை விட்டு வெளியே வந்து விலகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு, இதுக்கான விடை தான் இந்த டிராகன் படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபமா பரமேஸ்வரன் அண்டு பிரதீப்போட லவ் சீன்ஸ் வந்து ஃபுல்லாகவே போகுது. அவங்களோட ஃபெயிலியர்ஸ் இது எல்லாமே பேசப்படுது. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஜேர்னரில் போகிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து கண்டிப்பான முறையில் டான் 2 கிடையாது அப்படின்னு சொல்லி. மிஸ்கின்னு செம்மையாக நடிச்சிருக்காரு. வேற லெவல் ஆக்டிங். இதில் எனக்கு டோட்டலாக எல்லாரோட நடிப்புலையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா ஜார்ஜ் மரியானோட நடிப்பு. உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. பிரதீப் ரங்கநாதனோட ஃபாதராக வருவார். வேற லெவலில் மிரட்டியிருப்பாப்புல நடிப்பில். அருமையான ஒரு கேரக்டரு. அதில் தன்னோட பையன் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகி தப்பான காரியம் பண்ணி வந்து ஒரு மாதிரி லைஃபே இழந்துட்டு நிற்கிறப்ப, அப்பா வந்து நீ ஒரு ஆள் தான்ப்பா, நீ வந்து என்னை திட்டாமல் இருக்க, எதாக இருந்தாலும் நீ என்னை திட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அப்போ வந்து அதுக்கு ஜார்ஜ் மரியான் சொல்லுவார், ஏன்பா நான் என்னோட சின்ன வயசில் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அப்போ எனக்கு பக்கத்தில் ஓடின வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து தள்ளி விட்டுட்டு ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டான். ஆனால் என் கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒடிஞ்ச கால் இன்றைக்கி வரைக்கும் நான் சரியாக தாங்கி தான் நடக்கிறேன். அது மாதிரி தான்ப்பா லைஃப்பும். இன்றைக்கி வந்து நீ அந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நீ வந்து வேற ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப உண்மையிலே அதுதான் வந்து வேற லெவல் சம்பவம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்சியில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து எக்ஸ் லவ்வரை வந்து தப்பாக நினச்சிருப்பாப்புல நம்ம அது அனுபமா பரமேஸ்வரனை. அப்போ வந்து சொல்லுவாப்புல, நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், சாரி அப்படின்பாப்புல. சொல்லிட்டு இத்தனை நாள் நான் வந்து இது வரைக்கும் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் நீ தான் எனக்கு இது வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போகிற சீன் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸுமே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக 2K கிட்ஸுக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னோட தப்பை ரீகால் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு படம் தான் இது. அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் மேனன் கொடுத்துருக்கிறவரும் ரொம்ப செட்டிலாக பண்ணியிருக்காரு சொல்லுவேன்னா. அதே மாதிரி ஸ்னேகா ஒரு சின்ன கதாபாத்திரத்தை வந்துட்டு போகிறாங்க.
அதே மாதிரி விஜே சித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷத் கான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, ரொம்ப வந்து ஒரு பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ராசியா என்னன்னு தெரியல. லவ் டுடேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு காம்போ தனியாக இருக்கும். அவங்க எல்லாருமே யூடியூப் பிரபலங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே தாங்கி செல்றது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். செம்மையாக நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபெயிலியர் ஆகி வந்து எமோஷனாக வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிற விதமும் சரி, அதே மாதிரி கௌதம் மேனன் உட்காந்துருப்பாரு ஒரு எக்ஸைட்டிங்கில் கத்துற விதம் சரி, அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்கிறப்பையும் சரி நடிப்பில் மிரட்டியிருக்காரு. உண்மையிலே ஒரு வேற லெவல் பரிமாணம் லவ் டுடேக்கும் இதுக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மாராக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜோட செம ரகலையாக போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.